ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து ராகி இடியாப்பம் சிஸ்லர் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தண்ணி மெஷர் பண்ண அதே கப்பில் 2 கப் ராகி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. மாவு லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும் போதே இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்க தட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உள் பக்கம் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். அப்பதான் இடியாப்பம் ஈஸியா பிழிய வரும். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அச்சில் சேர்த்து பிழிஞ்சுக்கோங்க. நீங்க பிழியும் போது உடஞ்சு வந்ததுன்னா மாவுல தண்ணி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் பிழியும் போது ரொம்ப டைட்டா இருக்கு, பிழிய முடியலைன்னா ராகியோட அளவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இடியாப்பத்தை வேக வைக்கும் போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சாதான் சாஃப்டாக கிடைக்கும். கரெக்டாக 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். நம்ம நெய் தடவிக்கனால ஈஸியாக இடியாப்பம் வந்துடுச்சு. அண்ட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது சிஸ்லிங் எஃபெக்ட்காக நான் இந்த சிஸ்லர் பிளேட்டை நல்லா ஒரு 15 நிமிஷம் சூடு பண்ணிட்டேன். இதை அந்த உடன் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இடியாப்பம், சாக்லேட் சாஸ் அண்ட் ஐஸ்கிரீம் வச்சிடலாம். அண்ட் இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில் யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.